வெல்கம் டு மை சேனல். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய விவரம் உங்களுக்காக. அசத்தலான ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் டைரக்ட் ஸ்கீம் உங்களுக்கு. எஸ்பிஐ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்ட் அக்ரெசிவ் பிளான் டைரக்ட் ஸ்கீம் க்ரோத் ஆப்ஷன். ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸில் ஒன்ஸு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் கழித்து தான் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். எஸ்பிஐ பெனிஃபிட் ஃபண்ட் அக்ரெசிவ் பிளானோட என்ஏவி நெட் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 18.440 பைசா. எஸ்பிஐ ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் மார்ச் 2021 ஒரு யூனிட்டோட விலை என்ஏவி 10 ருபீஸ். அப்போ இந்த ஃபண்டை 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அந்த ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 1,82,500 ருபீஸாக வளர்ச்சி அடைந்திருக்கும். எஸ்பிஐ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்ட் ஈக்விட்டி பிளானு. இது ஓப்பன் எண்டட் ஃபண்டு. இதோட லாக்இன் பீரியட் 5 இயர்ஸு. இதில் வித்ட்ரா பண்ணது ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழித்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா வித்ட்ராவுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இது ஒரு வெரி ஹை ரிஸ்க் ஸ்கீம். எஸ்பிஐ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் சிஸ்டம். இது எல்லா செக்ஷன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஸ் செக்ஷன், ஆட்டோமொபைல் செக்ஷன்ஸ், டெக்னாலஜி, சர்வீசஸ், கேஷ் ஹேண்ட்லிங், மெட்டீரியல்ஸ், ஹெல்த் கேர் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றும் ஒரு சிறந்த 2 ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்கள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஹைப்ரிட் அக்ரெசிவ் பிளான் டைரக்ட் க்ரோத் ஸ்கீம் அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் ஈக்விட்டி பிளான் டைரக்ட் க்ரோத் ஸ்கீம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஹைப்ரிட் அக்ரெசிவ் பிளான் க்ரோத்தில் நான் 2019 இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 13,500 ருபீஸ். அதில் எனக்கு கிடைச்ச யூனிட்ஸ் என்ஏவி யூனிட்ஸ் 1,348 யூனிட்ஸ். அது இன்றைக்கி ரேட்டுக்கு அமௌண்ட் 28,900 ருபீஸ் அமௌண்ட் ரைஸ் ஆகிருக்கு. 2019 நான் என்ஏவி 10 ருபீஸுங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் நான் வாங்கினேன். இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஹைப்ரிட் அக்ரெசிவ் பிளானில் என்ஏவி 23 ருபீஸாக இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த என்ஏவி ரைஸ் ஆகும். நான் 2019 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் என்னால் இந்த ஃபண்டில் 5 இயர்ஸ் கழித்து தான் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணேன். 2019 நான் என்ஏவி 10 ருபீஸுங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் நான் வாங்கினேன். இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஹைப்ரிட் அக்ரெசிவ் பிளானில் என்ஏவி 23 ருபீஸாக இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த என்ஏவி ரைஸ் ஆகும். நான் 2019 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் என்னால் இந்த ஃபண்டில் 5 இயர்ஸ் கழித்து தான் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண முடியும். அடுத்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு இந்த கேட்டகரியிலே பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் ஈக்விட்டி பிளான் டைரக்ட் க்ரோத் சிஸ்டம். இது 2019 ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு என்ஏவி யூனிட் 2,217 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் ஈக்விட்டி பிளான் டைரக்ட் பிளானில் இப்போ கரண்ட் என்ஏவி பார்த்திங்கன்னா 28 ருபீஸாக இருக்குது. இப்போ என்னோடய கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 64,500 ருபீஸ். என்னோட கெயின் பார்த்திங்கன்னா 42,200 ருபீஸ் அமௌண்ட் ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பெர் இயர்க்கு 29% ஆவரேஜாக ரைஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஹைப்ரிட் அக்ரெசிவ் பிளான் டைரக்ட் க்ரோத்தில் நீங்கள் 2019 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் என்ஏவிக்கு உங்களுக்கு அமௌண்ட் 2,30,000 அமௌண்ட்டாக ரைஸ் ஆகிருக்கும். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் ஈக்விட்டி பிளான் டைரக்ட் க்ரோத் சிஸ்டத்தில் நீங்கள் 2019 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் என்ஏவிக்கு உங்களுக்கு 2,81,000 அமௌண்ட்டாக ரைஸ் ஆகிருக்கும். மாத வருமானத்திற்கான சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்கள் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளான்.
income distribution come withdrawal for monthly dividend payout option. ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளானில் வந்து இப்போ என்ஏவி வந்து பார்த்திங்கன்னா 43.41 பைசா வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 1000 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் 43,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் ஸ்கீமில் வந்து மந்த்லி வந்து 22 பைசா வந்து டிவிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மந்த்லி கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் இதோட என்ஏவி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரைஸ் ஆகிட்டும் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் வந்து என்ஏ வந்து பார்த்திங்கன்னா 2021 ஏப்ரலில் வந்து 29 ரூபீஸாக இருந்திருக்கு. இப்போ அதோட கரண்ட் என்ஏ வந்து 43.41 பைசா. அது இல்லாமல் மந்த்லி வந்து 2021 மந்த்லி வந்து 22 பைசா வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் அதோட என்ஏ வந்து ரைஸாகவும் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பே அவுட்டில் வந்து 1 இயர் கழித்து வித்ட்ரால் பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸுமே இல்லை. சப்போஸ் 1 இயர்க்குள்ளே வித்ட்ரால் பண்ணிங்கன்னா 50% மேலே இருக்கிற வித்ட்ரால் அமௌண்ட்டுக்கு மட்டும் 1% வந்து எக்ஸஸாக வித்ட்ரால் சார்ஜஸ் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. மாத வருமானத்திற்கான சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாண்ட் ஃபண்ட் டைரக்ட் பிளான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் மந்த்லி டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாண்ட் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பே அவுட். இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டிவிடெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இதோட கரண்ட் என்ஏவி வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபி 0.58 பைசாவாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பே அவுட், அப்புறம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாண்ட் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பே அவுட்டு. இதில் வந்து நீங்கள் டிவிடெண்ட் பே அவுட் வந்து வேணான்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற டிவிடெண்ட்டை வந்து மறுபடியும் நீங்கள் யூனிட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாண்ட் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பே அவுட்டில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்வது? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க்கில் இருக்கணும். ஃபின்கார்ட் எம்ஓஎஸ் இன்வெஸ்டர் அப்ளிகேஷன், அப்புறம் பேடிஎம் மணி மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளிகேஷன், இது ரெண்டுமே பெஸ்ட்டு அப்ளிகேஷன். இதில் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு பை செல்லுக்கு எந்த சார்ஜஸுமே உங்களுக்கு எதுக்குமே டிடெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஃபின்கார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ ஃபோலியோ நம்பரை க்ரியேட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஃபின்கார்ட் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிரான்சாக்ட் ஆன்லைன்னு இருக்கும். அதில் டிரான்சாக்ட் இன் மை ஃபோலியோங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து இன்னொரு டேக் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் அண்ட் நியூ பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஃபோலியோ நம்பர் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஎம்சி ஃபண்ட் செலக்ட் ஃபண்ட் வந்து இடெல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் டைப் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் நியூ ஸ்கீம்னு இருக்கும். அதில் நியூ ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரின்னு இருக்கிறதுல வந்து யூகிடிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூங்கிறதுல டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ங்கிறதுல வந்து செலக்ட் பண்ணுறது வந்து இடெல்வைசஸ், இஎல்எஸ்எஸ், டேக்ஸ் சேவர் ஃபண்ட், டைரக்ட் பிளான், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல், டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ஐஏ கோடுங்கிறது வந்து நீங்கள் வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். ஆர்ஐஏ கோடு வந்து என்டர் பண்ணிங்கன்னா வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பில் இருக்கிற ஃபோலியோ நம்பரும் இந்த ஃபோலியோ நம்பரும் வந்து லிங்க் ஆகிரும்.
அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். மினிமம் 500 கூட வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட் மெத்தட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்க் மூலயமாவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். அதுக்கப்புறம் யூபிஐ மூலயமாவும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். அதுக்கப்புறம் கேஓடிஎம்னு இருக்கும். கேஓடிஎம் வந்து ஃபின்கார்ட் ஆப்பில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒன் டைம் மேண்டேட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். கேஓடிங்கிறது வந்து ஒரு யூஎம்ஆர்என் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. Edelweiss ELSS Tax Saver Fund டைரக்ட் பிளான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் பே அவுட் ஆப்ஷன் வந்து இது வந்து இந்த ஃபண்டு வந்து ஒரு 3 இயர் லாக்இன் பீரியட். 3 வருஷத்துக்கு உங்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே இருக்காது. ஈடெல்வைஸ் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபண்டு வந்து 3 இயர் லாக்இன் பீரியடு. இந்த ஃபண்டோட என்ஏவி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2021 வந்து 65 ருபீஸாக இருந்திருக்கு என்ஏவி வேல்யூ. அது வந்து இப்போ 2024 வந்து என்ஏவி வேல்யூ வந்து 107 ருபீஸாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. Edelweiss ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட் டைரக்ட் பிளான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் பே அவுட் ஆப்ஷனில் வந்து என்ஏவி வேல்யூ வந்து 2019 20 ருபீஸாக இருந்திருக்கு. இப்போ 2024 வந்து என்ஏவி வேல்யூ வந்து 36 ருபீஸாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ஏவி வேல்யூ வந்து லோவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து அதிகமாக அலாட் ஆகும். உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்டும் வந்து இயர்லி கிடைக்கும். அது இல்லாமல் உங்களோட என்ஏவி வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷன். இதுவும் ஒரு இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட். இதுவும் வந்து 3 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட். ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து இந்த ஃபண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸுமே இல்லை. இதோட நெட் ஆவரேஜ் வேல்யூ என்ஏவி வேல்யூ வந்து 2021 வந்து 195 ருபீஸாக இருந்திருக்கு. இப்போ 2024 வந்து 390 ருபீஸாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஃபண்டு வந்து இயர்லி வந்து 25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது இந்தியாவில் இருக்க முக்கியமான டெவலப்டு கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து 1,98,000 ரைஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டில் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷனும் இருக்குது. இதோட என்ஏ வேல்யூ வந்து 2021 59 ருபீஸாக இருந்திருக்கு. இப்போ 2024 வந்து 90 ருபீஸாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஃபண்டு. எஸ்பிஐ லாங் டைம் ஈக்விட்டி ஃபண்ட் க்ரோத் பிளானில் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நான் 3500 அமௌண்ட் வந்து மார்ச் 2020 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதோட வேல்யூ வந்து 9900 ரைஸ் ஆகிருக்கு. என்னோடய ரிட்டர்ன்ஸ் மட்டும் 6500 ருபீஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் இதில் 1 லேக் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ வந்து 1,85,000 ரைஸ் ஆகிருக்கும். எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் பிளான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ரால் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட இன்றைக்கி கரண்ட் வேல்யூ வந்து 5300 ரைஸ் ஆகிருக்கு.
மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப டேரக்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு பை அண்ட் செல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது விற்கிறது வந்து கேஃபின் கேட் ஆப், பேடிஎம் மணியில் வந்து எந்த சார்ஜஸுமே இல்லை. டேரக்ட் ஸ்கீமில் வந்து அதில் வந்து லோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்கும். உங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் செய்வது? ஏஎம்எஃப்ஐ இந்தியா இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டோட கண்ட்ரோலர். இந்த லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ambifyiindia.comங்கிறத டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஹோம் பேஜ் போயிட்டு இன்வெஸ்டர் ஆன்லைனுங்கிற ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் சிஏஎஸ்ன்னு இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இசிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 லிங்க் இருக்கும். கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபின்டெக்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கேம்ஸ் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்து சமரிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசான்னு சொல்லிட்டு கரண்ட் டேட் வந்து அதுவாகவே என்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபோலியோ லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். வித் ஜீரோ பேலன்ஸ் ஃபோலியோஸ், அதாவது நீங்கள் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணியிருந்தீங்கனாலும் அதோட ஃபோலியோ வந்து நீங்கள் வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வித்தவுட் ஜீரோ பேலன்ஸ் ஃபோலியோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ட் ஃபோலியோஸ் அண்ட் ஃபோலியோ வித் பேலன்ஸ் அதுவும் இருக்கும். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபுல்லாக வரும். நீங்கள் வந்து இப்போ வந்து வித்தவுட் ஜீரோ பேலன்ஸ் ஃபோலியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு தான் உங்கள் இமெயிலுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ வந்து இந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆம்பிஃபை இந்தியா வெப்சைட் பேஜில் வந்து ஃபின்டெக் வெப்சைட் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபின்டெக் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்து சமரிங்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அண்ட் டேட்டில் வந்து கரண்ட் டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் இங்கே கொடுத்த பாஸ்வேர்டை போட்டு அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரு ஃபண்ட் மேனேஜரால் நிர்வகிக்கப்படும் ஃபண்ட் சிஸ்டம் ஆகும். இது பல இன்வெஸ்டர்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஷேர் மார்க்கெட், அப்புறம் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ், இன்னொன்று வந்து க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ். க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து ஓப்பன் எண்டட் சிஸ்டம் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அதோட ஃபண்ட் மேனேஜர் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து டைரக்ட் பிளானில் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து லோவாக இருக்கும். ரெகுலர் பிளானை விட டைரக்ட் பிளானில் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து லோவாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் பிளான், இன்னொன்று வந்து ரெகுலர் பிளான். ரெகுலர் பிளானில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் மூலயமா வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து டைரக்ட் பிளானில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இது ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி ஓப்பன் எண்டட் ஸ்கீம், க்ளோஸ் எண்டட் ஸ்கீம், இன்டர்வல் ஸ்கீம்னு இருக்கும். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜரை பேஸ் பண்ணி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பேசிவ் ஃபண்ட்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை பேஸ் பண்ணி இன்கம், க்ரோத், அதுக்கப்புறம் லிக்விடிட்டிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ணி ஈக்விட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட். ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது வந்து பேலன்ஸ்ட் ஃபண்டு. அதுக்கப்புறம் மணி மார்க்கெட் ஃபண்ட், அதுக்கப்புறம் மல்டி அசெட் ஃபண்டுங்கிற மாதிரி டைப்ஸில் இருக்கும். இன்னும் சில டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுகளும் இருக்குது. தீமெட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட், சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட், டேக்ஸ் சேவர் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், சைல்டு கேர் ஃபண்ட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், ஓவர்சீஸ் ஃபண்ட், ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட், இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்கள் வந்து இருக்குது. என்ஏவி என்பது நெட் அசெட் வேல்யூ, ஒரு ஃபண்டோட நிகர சொத்து மதிப்பை குறிக்கிறது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை நோட்டிஃபை பண்ணுறது இந்த என்ஏவி பெர் யூனிட் தான்.
ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதோட மொத்த சந்தை மதிப்பு 250 லட்சம் என்றால் அதில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு வந்து ரூபாய் 10 வீதம் 10 லட்சம் யூனிட்டுகளை வழங்கியிருந்தால் அதோட என்ஏவி பெர் யூனிட் வந்து 25 ருபீஸ். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து கட் ஆஃப் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து லிக்விட் ஃபண்டுக்கு வந்து நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1:30 PM பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுலேருந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரிடம்ஷன் பண்ணணும்னா நீங்கள் 3 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது இல்லாமல் லிக்விட் ஃபண்ட் இல்லாமல் மற்ற ஃபண்டுகள், டெப்ட் ஃபண்டுகள், ஈக்விட்டி ஃபண்டுகள், பேலன்ஸ் ஃபண்டுகளுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 3 PM வரைக்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிடம்ஷன் பண்ணுறது, சுவிட்ச் இன் பண்ணுறது, சுவிட்ச் அவுட் பண்ணுறது வந்து நீங்கள் 3 PM வரைக்கும் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக் மீ.